ஓம் நமச்சிவாய. நேற்று திருச்சுழியில் அமைந்துள்ள திருமேனிநாதர் திருக்கோயில் வரலாறை பற்றி பதிவிட்டுள்ளேன். இந்த கோவிலை பற்றி இன்னும் சில தகவல்களை இன்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த கோவிலில் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்முடைய பெற்றோர்கள் இறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு திதி கொடுப்பதற்கும் இந்த கோவில் உகந்தது. திருச்சுழியில் ஆறு ஒன்று உள்ளது. இந்த ஆற்றில் திதி கொடுத்துவிட்டு வந்து இந்த கோவிலில் மோட்ச தீபம் விளக்கு போட்டால் நம்முடைய முன்னோர்கள் மோட்சத்திற்கு செல்வார்கள் என்பது ஐதீகம். மேலும் நமது வீட்டில் கெட்ட காரியம் நடந்துவிட்டு 30 நாட்கள் முடிந்துவிட்டால் இந்த கோவிலில் வந்து மோட்ச தீபம் ஏற்றி பூமிநாதரை வணங்கிவிட்டு சென்றுவிட்டால் மற்ற அனைத்து கோயில்களுக்கும் செல்லலாம் என்பதும் ஐதீகம். இந்த பூமிநாதர் கோவிலை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த கோவிலை சுற்றி 8 அஷ்டலிங்க கோயில்கள் உள்ளன. இந்த அஷ்டலிங்கங்களை பார்த்துவிட்டு வந்து திருச்சுழியில் உள்ள பூமிநாதன் திருக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தால் மிகவும் சிறப்பு என்று ஆய்வுகள் சொல்கிறது. அந்த அஷ்டலிங்கம் கோயில்கள் இடங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளோம். இந்த அஷ்டலிங்கத்தில் முதலில் நீங்கள் போக வேண்டிய இடம் பே புதுப்பட்டி 2 சந்திக்கும் இடத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற பெயரில் குடிகொண்டுள்ளார். அடுத்து தாமரைக்குளம் அருகில் ஆமைக்குளம் பொட்டல் காலவலிங்கம் என்ற பெயரில் ஐயன் குடிகொண்டுள்ளார். இதற்கடுத்து சிவபெருமான் புதூர் அல்லது அங்சானை குத்தி என்ற ஊரில் சோமசேகரலிங்கம் என்ற பெயரில் குடிகொண்டுள்ளார். இதற்கடுத்தபடியாக திருச்சுழியில் இருந்து நரிக்குடி புளியங்குளம் சப்பானியேந்தல் கண்மாய் கண்ணூலிங்கம் என்ற பெயரில் குடிகொண்டுள்ளார். அடுத்து இலுப்பையூர் ஆற்றின் தென்கரையில் காமேஸ்வரலிங்கம் என்ற பெயரில் குடிகொண்டுள்ளார். இதற்கு அடுத்தபடியாக ஆலடிப்பட்டி கம்மாக்கரை ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் கருவறையின் கீழே கோவிதராவணலிங்கம் என்ற பெயரில் குடிகொண்டுள்ளார். அடுத்து குலசேகரநல்லூர் என்ற ஊரில் நிருதிலிங்கம் அல்லது தினகரேஸ்வரர் என்ற பெயரில் குடிகொண்டுள்ளார். அதற்கடுத்தபடியாக பாறைக்குளம் என்ற ஊரில் கௌதமலிங்கம் வெள்ளியம்பலநாதர் என்ற பெயரில் குடிகொண்டுள்ளார். பிறகு திருச்சுழியில் அமைந்துள்ள பூமிநாதரை வந்து நீங்கள் வணங்கிவிட்டால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் என்பது நிதர்சன உண்மை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.